வரை அவங்க போராடி கோர்ட்டு செஞ்சு பல போராட்டங்களை நடத்தி அதுக்கப்புறம் வந்திருக்காங்க. ஸோ இதற்கு மேலும் தாமதிக்காமல் அவர்களுக்கு தேவையான ப்ரொமோஷன்ஸை உடனே கொடுக்கணும்னு சொன்னோம். இதே மாதிரி அடுத்தடுத்த கட்டத்திலையும் யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த கிரேடுக்கெல்லாம் வந்து பெண்டிங் ப்ரொமோஷன்ஸ் இருக்குது இல்லை பெண்டிங்காக இருக்கோ அதெல்லாம் உடனடியாக செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அடுத்த கட்டமாக இந்த வருடம் நிறைய, அதாவது குறைந்தபட்சம் 15,000 பேரையாவது வேலைக்கு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து 70,000 பேர் ஷார்ட்டேஜில் இருக்கும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில். ஸோ அதில் முதல் கட்டமாக 15,000 பேராவது எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அதற்கான ப்ரொபோசலையும் தயார் செஞ்சுட்ருக்கோம். அதை முதல்வர் பார்த்து அதை சரி பார்த்து அதுக்கப்புறம் முதல்வர் ஒப்புதல் பேரில் அடுத்த கட்டமாக அதையும் கொண்டு போய் நம்ம இந்த வருடம் வந்து 15,000 பேரையாவது பணியில் எடுக்கும் வேலைகளே செய்வோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம மின்சார வாரியத்தை சீரமைக்கும் பணிகளை எல்லா கட்டத்திலும் செஞ்சுட்டு வரோம். ஸோ எல்லா துறைகளிலும் அதில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் செஞ்சுட்டு வரோம். கண்டிப்பாக ஊழியர்களுக்கு தேவையான அனைத்தையும் அவங்களுக்கு என்னென்ன கிடைக்க வேண்டிய இதெல்லாம் வந்து நியாயமாக கிடைக்க வேண்டும். ஸோ அதையும் செய்து கொண்டு வருகிறோம். கண்டிப்பாக வர காலத்தில் அதே மாதிரி செய்வோம். ப்ரமோஷன்ஸு இப்போ தான் இனிஷியேட் பண்ணிச்சோம். இப்போ இனிஷியேட் பண்ணி ஒரு வாரத்தில் தான் கொடுக்கப்பட்டுச்சு. இது அவங்களுடைய இப்போ அவங்களே பேசியிருப்பாங்க. நீங்கள் முடிஞ்ச பிறகு எல்லாம் இங்கே இருக்கிற அனைத்து சேர்ப்பு யார் யார் ப்ரொமோஷன் வாங்கலாம் அவங்கள்ட்ட நீங்களே பேசிக்கலாம். ஸோ இதெல்லாம் 15 வருஷமாக பெண்டிங் ப்ரொமோஷன்ஸ். 15 வருஷமாக அவர்களும் கடுமையாக போராட்டு வராங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, நான் அமைச்சராக வந்த பிறகு என்னை வந்து அவங்க சங்கத்திலேருந்து சந்திச்ச பிறகு அவங்களுடைய பெண்டிங் என்னென்னலாம் கோர்ட் ஆர்டர்ஸ் வாங்கினதெல்லாம் காட்டினாங்க. பல பேர் வந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு வாரம் ரிட்டையர்மெண்ட் இருக்குது, அதுக்குள்ளே எங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, ஏன்னா 20 வருடத்துக்கு மேலே நான் ஒரே கிரேடில் இருக்கேன்னு வந்து சொன்னாங்க. ஸோ உடனடியாக பணிகளை முடக்கி விட்டோம். ஸோ ப்ரொமோஷன்ஸ் அவங்களுக்கு இவ்வளோ வருஷமாக பெண்டிங் இருக்குது, ஏன் இவ்வளோ கொடுக்கல? கோர்ட் ஆர்டர் வந்து இவ்வளோ வருஷங்களாச்சு. கோர்ட்டுக்கு அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. எதற்காக நியாயமாக ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னா அவங்க ஏன் கோர்ட்டுக்கு போய் சட்ட போராட்டம் நடத்தி அதுக்கான ஆர்டர் வாங்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலை நம்ம ஏன் உருவாக்கணும் ஃபர்ஸ்ட்? ஸோ அவங்களுக்கு இந்தந்த வருஷத்தில் இந்தந்த கிரேடில் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னா அந்த ப்ரொமோஷன் அந்தந்த வருஷத்தில் கிடைச்சாகணும். ஸோ அதற்கான சூழ்நிலை உருவாக்க வேண்டியது அது அரசுடைய கடமை. ஸோ அதை நம்ம செய்ய தவறிவிட்டு அவங்க கோர்ட்டெல்லாம் போய் கஷ்டப்பட்டு போராடி ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதற்கப்புறமும் இது வந்து பல காலதாமதம் ஏற்பட்டது. ஸோ உடனடியாக கவனத்துக்கு கொண்டு வந்தவுடன் இது மாதிரி நிறைய கிரேடில் இந்த மாதிரியான ஒரு இதில் வந்து பெண்டிங் இருக்குது. மற்ற கிரேடில் இருக்குது. 2012 பேட்ச்லேயும் வந்து 700க்கும் மேற்பட்டவர் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதுலேயும் வந்து சீனியாரிட்டி பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ உடனடியாக கோர்ட் ஆர்டர் கடைசி என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி அதில் என்ன மாதிரியான வழிகாட்டுதல் பண்ணியிருக்காங்க உடனடியாக ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல்ரெடி போயிடுச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் ஊழியர்களுக்கு பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் உடனடியாக சரி பண்ணி அவங்களுக்கு தேவையான ப்ரொமோஷன்ஸ் உத்தரவுகளை யாரெல்லாம் பணி நிரந்தரம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க என்னென்ன செய்ய முடியுமோ. ஸோ அரசால் எல்லாம் செய்ய முடியாதுல்ல, பட் செய்ய முடிஞ்ச விஷயங்கள் உடனடியாக செஞ்சு கொடுக்கும்ல. ஸோ அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். தென்மேற்கு பருவமழை பண்ற நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு முறை வந்து மழையால பாதிப்பு வரும். ஆனா இன்னுமே சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டு தொடர்ந்து மின்மாற்றிகள் நிறைய பிரச்சனை இருக்குது. இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? இல்ல எல்லா இடத்துலயும் இப்ப அதிகப்படியான குழுக்கள் அமைச்சிருக்கு. நேற்றுலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெரம்பூர் ஒரு சில இடங்கள்ல 2 தெருவில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இஷ்யூ வந்துச்சு. ஸோ ஃபியூஸ் ஆஃப் இருந்துச்சு. உடனே அதை வந்து சரி பண்றதுக்கு 40 நிமிஷத்தில் சரி பண்ணாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம குழுக்கள் அமைச்சு உடனடியாக சரி பண்ணுற பணியில் இருக்கிறாங்க, சரி பண்ணிடுறாங்க. ஸோ அதான் இப்போ சேர்மனும் பேசுகிறப்ப சொன்னாங்க 4.5 லட்சம் மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது. இதில் வந்து எல்லாம் 20 வருஷத்துக்கு பழசு வந்து 60-70% மேலே வந்து 20 வருஷத்துக்கு பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ அதில் பிரச்சனைகள் வரதான் செய்யும், அதை சரி பண்ணிகிட்டே தான் வரோம். ஸோ இதெல்லாம் அதுக்கு அடுத்து இல்லாமல் நமக்கு சப்ஸ்டேஷன்ஸ் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் லோடு ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ அதில் அதிகப்படியான லோடு வந்தாலும் அதுலேயும் நிறைய ப்ராப்ளம், நிறைய இடத்துல லோ வோல்டேஜஸ், அதனால தான் ப்ராப்ளம். ஸோ இதையும் வந்து கணக்கிட்டு வரோம். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். எங்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதில் உடனே முடிக்க சொல்கிறோம், எங்கெல்லாம் பாதி கமிஷன் ஆகிருக்கோ அதில் உடனே முடிக்க சொல்கிறோம். ஸோ இதுக்கும் பட்ஜெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் சரிபார்க்கிற பணிகள் நடந்துட்டு இருக்கு. பட் என்ன இருந்தாலும் மக்களுக்கு தேவையான சேவைகள் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அங்கே இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் பிரச்சனை, டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனைனா அங்கங்கே சரி பண்ணுற பணிகளில் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்கெல்லாம் உடனே சரி பண்ணிட்டு வராங்க. நேற்றும் அதான் நிறைய இடத்துல தோண்டப்பட்ட இடத்துல வெட்டிடுறாங்க. ஸோ இது வந்து கார்பரேஷன்லயும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கார்பரேஷன்ல யாராவது இந்த நிறுவனங்கள், அது தனியார் கான்ட்ராக்டர்ஸ் அவங்க ஏதாவது வேலையை எடுத்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மீது ஃபைன் கொடுக்கும். ஃபைன் வித் கடுமையான வந்து ஃபைன்லாம் போடப்படும் சொல்லியிருக்கோம். அதையும் வந்து திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ற வேலையா இருப்போம். நேற்று ஒரு சில ஆவடி ஒரு சில இடத்துல இப்பதான் எங்களுக்கு வீடியோ வந்து என்னன்னா வேண்டுமென்ற ஒரு சில நபர்கள் வந்து அந்த ஃபியூஸ் எல்லாம் பிடிங்கி திருடிட்டு போற மாதிரி. ஏன்னா ஒரு இடத்துல ரிப்பீட்டடா திரும்ப பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்னன்னு சிசிடிவி அனைத்தும் ஆராய்ந்த பொழுது அவர்களும் ஒரு சில பேர் வந்து நபர்கள் வேண்டுமென்று அதை வந்து திரும்ப திருடிட்டு போறதும் அதை எடுத்து அதை ஆஃப் பண்றதும் பார்த்தோம். உடனடியாக காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கு. முடிஞ்ச உடனே காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ நம்மளே அந்த வீடியோ வெளியிடுறோம். ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி திட்டமிட்டவும் செய்யப்பட்டு வருகிறது. ஸோ அங்கங்கே வந்து இருக்கிற சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் அதையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் சொல்லியிருக்கோம். ஸோ எங்க ரிப்பீட்டடா ஒரே இடத்துல ஒரே பேட்டர்ல வருதுன்னா ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அது ஒரு சில நபர்கள்
5 மட்டும் செய்தார்கள். அதையும் இப்போ சிசிடிவி ஆதாரம் வந்திருக்கு. ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போகிறோம். கண்டிப்பாக மக்களுக்கான முழு வீச்சில் மின்சார வாரியம் இயங்கிட்டு இருக்கு. என்ன செய்ய முடியும் இல்லை, இப்போ ஒன்று கவனத்துக்கு வந்து சில மணி நேரம் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது, அதை கொடுக்க சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இல்லை இல்லை அந்தந்த ஏரியாக்களில் உடனடியாக அது சரிபார்க்கும் பணிகள் நேற்று 40 நிமிஷத்துக்குள்ள சரிபார்க்கும் பணிகள் நடந்து முடிவடைந்துச்சு. ஸோ மக்களுக்கும் கண்டிப்பாக எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அவர்களுக்கும் தேவையான சேவைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் மின்சார வாரியம் இருக்கு. உடனடியாக செய்யறதுக்கு தான் அதிக குழுக்களையும் அமைச்சிருக்கோம். கண்டிப்பாக வேறு காலங்களும் சீக்கிரம் அதை நிவர்த்தி செய்வோம். என்னன்னா இல்லை அதுக்கான இப்போ 5500 பேர் வந்து பெண்டிங்ல இருக்கு. ஏற்கனவே அந்த கேங்மென்ஸ் எடுத்தது இருக்கு. அதுல ஒரு சில விவகாரங்கள்ல முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். சில வாரங்கள்ல உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுங்க. 15000 பேர் இப்ப வேலைக்கு எடுக்க போறாங்க. எல்லாமே அரசு பணியா தற்காலிக பணியா? எல்லாம் அரசு பணிகள் தான். தற்காலிக பணிகள்லாம் இல்லை. தற்காலிக பணிகள் எங்கேயுமே நம்ம அனௌன்ஸ் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் அரசு பணிகள் தான். கேங்மேன் விஷயத்த அந்த பெண்டிங் இருக்கிற விஷயத்துல ஒரு சில வாரங்களில் நம்ம வந்து முதல்வர் நம்ம ஆலோசிச்சுட்டு அதுக்கான முடிவுகள் 70% லீக்கேஜ் ஸ்டாப் பண்ணதா சொன்னீங்க. இதனால வந்து கண்டிப்பா இல்ல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா முதலாவது நம்ம அதுல ஐடென்டிஃபை பண்ணது வந்து டெண்டரோடைய எஸ்டிமேஷன்ஸ்ல இருக்கிற லீக்கேஜ் தான். ஒரு டெண்டர்ல நீங்க நார்மலா போனீங்கன்னா இப்ப இந்த உதாரணத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர் எடுக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர்ஸ்ல 8 லட்ச ரூபாய் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 13 லட்ச ரூபானா நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் அந்த இதுல எஸ்டிமேஷன் வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டெண்டரும் நீங்க 1500 கோடி ரூபாய் மதிப்புள்ள டெண்டர்ல 397 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு, அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றோம். ஸோ இது எத்தனை பர்சன்டேஜ்? 30%, 35%. ஸோ இது மாதிரி எல்லா டெண்டர்லயும் இது மாதிரியான ஒரு பர்சன்டேஜ், ஒரு பஃபர் பர்சன்டேஜ் இருந்திருக்கு. ஸோ இந்த எஸ்டிமேஷனை நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு ஒரு 20,000 கோடி 30,000 கோடி டெண்டர் போச்சுன்னா அந்த விஷயத்துல 30% 35% ஒரு பஃபர் பர்சன்டேஜ் இருக்குன்னா அந்த பர்சன்டேஜ் அந்த எஸ்டிமேஷன் நடக்கிற தவறு தான். முதல்ல எஸ்டிமேஷன் சரி பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையில்லாமல் நிறைய கான்ட்ராக்டர்ஸ் உள்ள இருந்தாங்க, அவங்களெல்லாம் சரி பார்க்குற பண்ணியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் உண்மையிலே கோல் தேவையா, இம்போர்ட் தேவையா, இல்லை யார் எவ்வளவு சப்ளை பண்றாங்க அதெல்லாம் வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா வந்து சோலார்ல வந்து நிறைய அளவில் உள்ள வர அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து எல்லா ப்ராசஸிங்ல இருந்தும் முறைகேடாக பணம் பெற்று வந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸுக்கு என்ன எல்லாம் உள்ள வரதே பெரிய வெளிப்படை தன்மை இல்லாமல் யார் அப்ளிகேஷன் கொடுக்குறா, யாருக்கு கொடுக்குறாங்கன்னு ஒரு சில நபர்கள் அந்த சோலார்ல அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கீழே வந்து நிறைய மற்றவங்கெல்லாம் அவங்க நேரடியாக வந்து சோலார்ல கமிஷன் அவங்க வந்து எடுக்க முடியாமல் ஒரு சில பேர் அவங்களே புரோக்கர்ஸ் மாதிரி இருந்து அவங்களுக்கு கீழே தான் அவங்க போய் பவர் அவங்க வந்து கனெக்டிவிட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கணக்கிடும் பணிகள் நடந்துகிட்டே வருது. முதலாவது நம்ம பெருசாக தடுத்து நிறுத்தினது டெண்டர்ல எஸ்டிமேஷன்ஸ் நடந்த தவறுகள். ஏன்னா எஸ்டிமேஷன் பாலிசி நம்ம டிஃபைன் பண்ணி ஆகணும். பாலிசி லெவலில் நம்ம கரெக்ஷன் பண்ணி ஆகணும். எஸ்டிமேஷன் எப்படி பண்ணணும்னு நம்ம ஒரு பாலிசி டிஃபைன் பண்ணணும். என்ன மார்க்கெட் வேல்யூ வச்சு பண்ண போறோமா, மேனுஃபேக்சர் ரேட் வச்சு பண்ண போறோமா, மற்ற ஸ்டேட்ஸை வேலிடேட் பண்ண போறோமா. ஸோ இதெல்லாம் தெளிவாக நம்ம திட்டமிட்டு ஒரு பாலிசி உருவாக்கி இருக்கோம். 3 கமிட்டிகளை உருவாக்கி இருக்கோம். இந்த 3 கமிட்டிகளும் சேர்ந்து தான் இனிமேல் ஒரு எஸ்டிமேஷனை பண்ண முடியும். முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பழைய பிஓ பேஸ் பண்ணி இல்ல அதர் ஸ்டேட்டை பார்த்து. ஸோ இது ரெண்டும் ஒரு சரியான நடைமுறை கிடையாது. இப்போ நம்ம 13 லட்ச ரூபாய்க்கு டெண்டர் கோட் பண்ணோம். இதை பார்த்து வேற ஏதாவது ஸ்டேட் எடுக்க முடியுமா? வேற ஸ்டேட் ஒரு டிஃபைன் பண்ண முடியுமா? வேற ஸ்டேட் நாங்கள் கேட்டால் தமிழ்நாட்டில் இந்த ரேட்டை போட்டாங்க நாங்களும் போடணும்னு சொல்ல முடியுமா? ஸோ நமக்கு ஒரு பொருளை வாங்க போறோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு உற்பத்தியாளராக மேனுஃபேக்சரராக ஒரு எஸ்டிமேஷனும் அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வேல்யூ இதெல்லாம் எல்லா ப்ராடக்ட்டும் மார்க்கெட்டில் இருக்கு. எல்லா தனியாரும் இதை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லி 4-5 வெண்டர்கிட்ட பேசி அது இல்லாமல் மற்ற ஸ்டேட் அசஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணி 3 தனி கமிட்டி அமைச்சு இதே மாதிரி அக்ராஸ் எல்லா துறைகள் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இதே மாதிரியான ஒரு டெண்டர் பாலிசி உருவாக்கணும் தான். எல்லா டெண்டர்ஸையும் கேன்சல் பண்ணிட்டு யார் எந்த டெண்டரையும் ஸ்டாப் பண்ணல. இனிமேல் நீங்க டெண்டர் ஃப்ளோட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு 3 கமிட்டிகள் வைத்து அந்த கமிட்டிகள் உருவாக்கம் கொடுக்கும் ஒரு எஸ்டிமேஷனை அடுத்த கட்டமாக நீங்க வந்து போர்டுக்கு அனுப்புங்க. அங்க வந்து போர்டில் அதெல்லாம் வேலிடேட் பண்ணி இதுல சரியான ரேட் எதுவோ அது பண்ணும். ஸோ இதுலேயே நேரடியாக 35% வந்து கண்டிப்பாக அரசுக்கு தான் லாபம் ஏற்படும். இது இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் இது மாதிரியான லீக்கேஜஸ் இருந்துச்சோ அந்த லீக்கேஜஸ் எல்லாம் கரெக்ட் பண்ற வேலையில பண்ணிட்டு இருக்கோம். ஊழியர்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சுட்டு வரோம். ஏற்கனவே வந்து மதிப்பீடு அதிகமாக போட்டு வசூல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு உடனடியாக இருந்த அதிகாரி மீது ஏதாவது நடவடிக்கை இல்லை எங்க ஐடென்டிஃபை பண்ண இடத்துல சட்டப்பூர்வமாக இப்போ சிபிஐல வழக்கு தொடர்ந்துருக்கு. அங்கே சிபிஐ விசாரணை வச்சிருக்கு. யார் இதுக்கு துணைன்றாங்களோ அவங்க மீது வழக்கு தொடுக்கப்படும். ஸோ எங்கெங்கெல்லாம் இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணி ஆதாரப்பூர்வங்கள் வந்திருக்கோ அதுக்கு நடந்து முடிஞ்சு ஒரு 4 வருஷம் முன்னே ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இனி போய் வேலிடேட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் எதெல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சோ எதெல்லாம் இந்த முறைகளை ஐடென்டிஃபை பண்ண முடிச்சோ அதெல்லாம் வந்து
விஜிலன்ஸ்க்கு ரெஃபர் பண்ற வேலையில் போன வாரமே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அந்த 3 கமிட்டிகள் அமைக்கப்பட்டிருச்சா சார்? அமைக்கப்பட்டுச்சு. பாலிசி லெவல் அதுக்கும் ஒப்புதல் வாங்கி அமைக்கப்பட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்து நடைமுறைக்கு வந்துருச்சு. இந்த எல்லா டிபார்ட்மெண்ட் அடுத்த வாரத்துல இருந்து ஃப்ளோட் ஆகிற எல்லா டெண்டரும் இந்த கமிட்டி அடிப்படையில் தான் வரும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதே மாதிரியான கமிட்டி ஃபார்ம் பண்ணிடுவோம். என்ன டெக்னிக்கல் இவங்க இப்போ டிரான்ஸ்மிஷனுக்கு வேற மாதிரி இருப்பாங்க, சோலாருக்கு வேற மாதிரியான நாலேஜ் தேவைப்படும். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி கமிட்டி அமைக்கப்பட்டு அவங்க வேலிடேஷன் பண்ணுவாங்க. சோலார் பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த ஒரு இஷ்யூ இருந்தது, அந்த சோலார் போடும்போதே குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுக்கணும்னு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு இந்த அளவுக்கு அதே மாதிரி கவர்மெண்ட் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் செக்டர் இவ்வளவு தூரம் வெளிப்படையா பேசினதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது சோலார் கொடுக்கறப்ப இவ்வளவு பெர்சன்டேஜ் கூட கேட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வெளிப்படையா சொல்லியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் நிறுத்துறதுக்காக தான் இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா, இனிமேல் சோலார் வந்து கண்டிப்பா வந்து நம்ம வெப்சைட்ல வெளிப்படையாக யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த